அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூன் மாதம் 19ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை ஒரு 140 நாட்களுக்கு 4½ மாத காலம் 3 நட்சத்திர பாகை பின்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார். இந்த வருடம் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கெலாம் வரமாட்டார். கும்பராசியில் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் வரை பின்னோக்கி வந்துட்டு நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார். தற்போது சனி பகவான் வர்க்கோத்தம நிலையில் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே வாக்கிய பஞ்சாங்கப்படி சஞ்சாரம் செய்கிறார். நவாம்ச கட்டத்தில் கும்பராசியிலிருந்து மகரம் தனுசு வரை பின்னோக்கி வருகிறார். தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி வரை தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சியின் மூலம் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2023ஆம் வருடம் டிசம்பர் மாதம் உங்களுக்கு 7.5 நாட்டு சனி முடிந்து சனி பகவான் 3வது வீட்டிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு 6 மாதமாக உங்களுக்கு கொஞ்சம் சங்கடங்கள் குறைந்த மாதிரி இருக்கும். இன்னும் சில பேருக்கு மழை விட்டும் தூவானம் விடவில்லை. கஷ்டம் அதிகமாகவே இருக்குது. தொந்தரவுகள் ஒரு நாளுக்கு ஒரு நாள் கூடுதலாக போகுது. 7.5 நாட்டு சனி நடக்கும்போது சந்திர திசை நடந்துச்சுன்னா, சந்திர புத்தி நடந்துச்சுன்னா அதிக அவஸ்தைகள் கொடுக்கும். திருமணம் ஆனவர்களாக இருந்தால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனையை பிரிவினை ஏற்படுத்தும். மூல நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கடும் போராட்டங்களை, கஷ்டங்களை, தொந்தரவுகளை அனுபவித்திருந்திருப்பீர்கள். மூல நட்சத்திர அதிபதி கேது தொழில்ஸ்தானமான 10வது வீட்டிலே குருபகவான் பார்வையில் அமர்ந்திருக்கிறார். இது ஒரு நல்ல நேரம் தான். சுகஸ்தானமான 4வது வீட்டிலே வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆனி மாதம் 1ஆம் தேதி முதல் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தனுசு ராசியின் அதிபதி குரு தனுசு ராசிக்கு 6வது வீட்டிலே சத்துருஸ்தானத்திலே எதிர் வீடான சுக்கராச்சாரியாரின் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்கள், நீங்கள் யாரையும் பகையாக விரோதமாக போட்டி போடாமல் இருந்தீங்கன்னா சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கலாம். நீங்கள் முன்னின்று மற்றவர்களை நோண்டினீங்கன்னா, பகை விரோதிகளாக நினச்சிங்கன்னா கோர்ட்டு கேஸு, வழக்கு வில்லங்கம், சட்ட சிக்கல் அனுபவிக்கக்கூடிய நிலை வந்துடும். தனுசு ராசியின் அதிபதி 6வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது பெரியோர்களுக்கு, முடியாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு வயிறார ஒரு நேர உணவு வாங்கி கொடுங்க. கோச்சாரத்திலே குருபகவான் 6வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது யாராவது ஒருவருக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கஷ்ட தொந்தரவுகள் நீங்கும். துயரமில்லாமல் மூல நட்சத்திரக்காரர்கள் செயல்படலாம். தனுசு ராசிக்கு 2வது வீட்டிற்கும் 3வது வீட்டிற்கும் அதிபதியானவர் சனி. கடந்த 6 மாதமாக தனுசு ராசிக்கு 3வது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்திலே ராசிக்கு 3, 6, 11ஆம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது தன்னுடைய சொந்த உழைப்பால், சொந்த முயற்சியால், சுய சம்பாதித்தால் வீடு, நிலபுல சொத்து, புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். இதை எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும். கோச்சாரத்திலே 3, 6, 11ஆம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது சுய சம்பாதியத்தால், சொந்த உழைப்பால், சொந்த முயற்சியால் ஒரு மனிதனுக்கு வசதி வாய்ப்புகள் வரும். பெரும்பணம் சம்பாதிக்கலாம். 3வது வீட்டிலிருந்து வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். தம்பி, தங்கை, உடன் பிறந்தவர்களுக்கு திருமணம் பண்ணலாம், நிச்சயம் பண்ணலாம். அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும்,
அவர்கள் செய்யக்கூடிய தொழில் நன்றாக இருக்கும். நல்ல பணம் சம்பாதிக்க போகிறாங்க. சனி பகவான் வந்து 2வது வீட்டிற்கு வருவது போல் நீங்கள் வந்து வார்த்தையில் பேச்சில் கவனமாக இருக்கணும். பஞ்சாயத்து பண்ணக்கூடியவர்கள் அங்கிட்ட கொஞ்சம் இங்கிட்ட கொஞ்சம் அப்படின்னு நீங்கள் வந்து புறம் பேசக்கூடாது. பஞ்சாயத்து பண்ணக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வார்த்தையில் பேச்சில் கவனமாக செயல்பட வேண்டும். வாக்கு கொடுத்துட்டு மற்றவர்களிடம் வந்து நீங்கள் பொய் பேசுகிற மாதிரி வந்துடும். அதனால் வந்து யாருக்கிட்டையும் வாக்கு கொடுக்காதீங்க. யாருக்கு முன்னின்று செயல்படாதீங்க. மூல நட்சத்திர அன்பர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு 4.5 மாத காலம் குடும்ப நபர்களையோ உங்களை சுற்றி இருப்பவர்களையோ குறைத்து பேசாமல் பகை விரோதியாக நினைக்காமல் இருப்பது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது. சனி பகவான் 2வது வீட்டிலிருந்து அவருடைய 3ஆம் பார்வை 4வது வீட்டை பார்வை செய்வது போல் தனுசு ராசிக்கு 4வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் நட்சத்திரத்தில் ஆனி மாதம் 1ஆம் தேதி முதல் சஞ்சாரம் செய்ய போகிறார். பூமி, நிலம், வீடு, சொத்து யோகம் உண்டு. சேமித்த பணம் எதிர்வரக்கூடிய ஒரு 4.5 மாத காலம் மூல நட்சத்திர அன்பர்கள் செலவு செய்வீங்க. தடைப்பட்ட வீட்டு வேலையை செய்து முடிப்பீங்க. அல்லது நிலம் வாங்கி போட்டவங்க வீடு கட்டுவீங்க. அல்லது புதுசாக ஒரு வீட்டு ஒன்றாச்சும் வாங்கி போடுவீங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பழைய பாக்கி, பழைய கடன், வட்டி மேலே வட்டி போட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதெல்லாம் கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எதிர்வரக்கூடிய ஒரு 140 நாட்களுக்கு மூல நட்சத்திர அன்பர்கள் சேமிக்க முடியாது. பணம் வந்து உங்களுக்கு வரவுக்கு மீறி அதிகமாக வரும். அது வந்து உங்கள் தேவைக்காக, எதிர்கால முன்னேற்றத்திற்காக நீங்கள் வந்து செலவு செய்ய போகிறீங்க. திருமணம் பண்ணால் செலவு தான். வீடு கட்டினா செலவு தான். விவசாயத்தில் ஏதாச்சும் கிணறு ஆழப்படுத்துவது, போர் போடுவது, இந்த மாதிரி பண்ணால் செலவு தான். இதெல்லாம் வந்து உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு உண்டான செலவுகளாக சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது மூல நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும். 3ஆம் வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து 4வது வீட்டையும் 5வது வீட்டையும் பாதிப்பு செய்வது போல் திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. பூரிய சொத்துக்களில் வழக்கு, வில்லங்கம், கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் உள்ளவர்கள் அதெல்லாம் தீர்த்துட்டு தந்தை காலத்திற்கு பிறகு பாகப்பிரிவினை செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா வக்கர சனியின் உக்கர பார்வை தனுசு ராசி என்பதற்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறது. வெளியூர், வெளிநாடு வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மூல நட்சத்திர அன்பர்கள் இடம் மாற்றங்கள், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் சந்திக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். ஒரு கம்பெனியில் பல வருடமாக வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் உண்டு. நீ நினைச்ச மாதிரி, எதிர்பார்த்த மாதிரி வேலை மாற்றம் உண்டு. தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலில் வந்து தேவைக்கு மீறி வருமானம் வரும். தொழிலை வந்து வேறு இடத்திற்கு மாற்றக்கூடிய நிலையும் வரும். எதிர்வரக்கூடிய ஒரு 4.5 மாத காலம் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் வேலை மாற்றங்களை காட்டுகிறது. விவசாயிகளுக்கு சுக்கிர பகவான் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது இந்த வருடம் நல்ல மழை பொழியும். தகுந்த காலத்தில் நல்ல பயிர் பண்ணலாம். மகசூல் பன்மடங்கு லாபங்களை கொடுக்கும். நீங்கள் பண்ணுற பயிர் இந்த வருடம் வந்து பொய்த்து போகாது. நல்ல மகசூலை கொடுக்கும். நல்ல வருமானம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வக்கர சனி பகவானுடைய 3ஆம் பார்வை 4வது வீட்டிற்கு, 5வது வீட்டிற்கு விழுவது போல் வீடு மாற்றம், இடமாற்றம், சொத்து மாற்றம் இந்த மாதிரி உண்டு. இளைஞர்களுக்கு, காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புண்டு. குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடியவர்கள் குலதெய்வ வழிபாடு செய்யலாம். வக்கர சனி பகவானுடைய 7ஆம் பார்வை அஷ்டமத்திற்கும் பாக்கியத்திற்கு விழுவது போல் பாக்கியங்கள் தடைபட்டு கொண்டிருந்தது இனிமேட்டு தடையின்றி கிடைக்கும். நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். மருத்துவ செலவுகள் குறையும். சனி பெயர்ச்சி ஆவதற்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து விபத்துக்கள் ஏற்பட்டது. விபத்துகள் மூலம் இன்னும் வந்து உடல் ஆரோக்கியம் பெறாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. இனிமேல் வந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். வக்கர சனி பகவானுடைய 10ஆம் பார்வை
விரயத்தையும் லாபத்தையும் பாதி செய்கிறது. மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரும்பாலும் விரயச் செலவுகள் உங்களுக்கு சுப விரயச் செலவுகளாக ஏற்படும். அயல்நாடு பயணம், வெளிநாடு பயணம், வெளிநாடு வேலை, மூல நட்சத்திர அன்பர்கள் இந்த 140 நாட்களில் எதிர்பார்க்கலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.